So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏன் உங்க பர்சன் எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே வந்து எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஏன் அவங்க த்ரூ எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்ல, ஏன் அவங்க எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே வந்து எடுக்க மாட்டேன்றாங்க, அதுக்கு என்ன ஒரு ரீசனா இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம இந்த ரீடிங்ஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் உங்க ஹைப் நீங்க கண்டிப்பா வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்க லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். So please give our support on the high. So let's start reading now. So when it comes to reading wise நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ரீடிங்கை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து பார்க்கும்போது சில பேருக்கு நீங்கள் அந்த ரீடிங்கை வந்து உங்களோட ஸ்பௌஸ்க்காகவும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா இங்கே ஒரு சில மேரிட்டலோட எனர்ஜிஸ்மே தான் இங்கே வந்து பார்க்குறேன். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப கிளியராகவே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் இந்த பர்சனை வந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே, நீங்கள் மேரிடாக இல்லை, பட் இந்த பர்சன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, நீங்கள் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து இருக்கீங்க இந்த பர்சன் கூட அப்படின்னாலுமே, சின்ன சின்னதா ஒரு சில டிஸ்டன்ஸோ இல்லை சின்ன சின்னதா ஒரு சில எப்படி சொல்றதுன்னா லைக் சம் கைண்ட் ஆஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே வந்து இல்லாமல் இருந்திருக்கும் உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும். நான் வந்து ஃபைட் ஆர்குமெண்ட் அந்த செப்பரேஷன்ஸ் அதை பற்றி நான் இங்கே வந்து பேச வரல. உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்னதாக அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கும் சரி உங்களோட பர்சனுக்கும் சரி இன்பிட்வீன் இந்த ஒரு 6 to 7 monthஸோட டைம் பீரியட் நம்ம வந்து பார்த்தாலும் சரி, இல்லை பாஸ்ட் ஒரு 8 monthஸாவே அப்பப்போ ஒரு சின்ன சின்னதாக அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து அடிக்கடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அண்ட் நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு இப்போ நீங்கள் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, ஸோ உங்களோட சைடில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ்மே வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. எஸ்பெஷலி அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட இப்போ எப்படி சொல்றதுன்னா லைக் மதர் இன்லால கொஞ்சம் பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கும். வென் கம்ஸ் டு லைக் அவங்க மாமியாரோட சைடில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அவங்க ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க இந்த கனெக்ஷன்ஸில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த சினாரியோஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 8 to 9 months இந்த பிரச்சனை வந்து போயிட்டே தான் வந்து இருந்திருக்கும். இந்த டைமில் இந்த இன்பிட்வீன் இந்த டைமில் நீங்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் செப்பரேஷன்லையுமே வந்து இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ உங்களோட ஃபேமிலியில் வந்து ஸ்டே பண்ணியிருந்திருப்பீங்க, அவங்களோட ஃபேமிலியில் வந்து ஸ்டே பண்ணியிருந்திருப்பாங்க. விஷயம் வந்து என்ன அப்படின்னா லைக் நீங்களுமே ரொம்ப டிஸ்டர்ப்டாக தான் வந்து இருக்கீங்க, உங்களோட பர்சனுமே ரொம்ப டிஸ்டர்ப்டாக தான் வந்து இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ செப்பரேஷனில் இவ்வளோ தூரமாக நீங்கள் வந்து இருந்தாலுமே அவங்களுக்கு உங்களோட தாட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்குது, ஓகேங்களா? ஆனால் அவங்களால எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே வந்து எடுக்க முடியல. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதோட இந்த பர்சனுமே ரொம்ப டிப்ரெஷனாக தான் இவங்க வந்து இருக்காங்க. ரொம்ப அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இவங்க சைட்லேயுமே வந்து இருக்குது. எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ எதர் நீங்கள் அழுதுருக்கலாம் இல்லை உங்கள் பர்சன் அழுதுருக்கலாம். மேக்ஸிமம் கேசஸில் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து அழுதுருப்பீங்க. இந்த கனெக்ஷன்ஸ் ஏன் இந்த மாதிரி வந்து போயிருக்கீங்க, சடனாக இப்படி ஒரு செப்பரேஷன் ஆகணும். ஏன்னா உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து பிடிக்கல இந்த கனெக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு. நீங்கள் ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்க. பட் அந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேருமே தான் ரொம்ப அப்செட்டாக வந்து இருக்கீங்க. ரெண்டு பேருமே இந்த சுச்சுவேஷன்ஸை வந்து யோசிச்சு அழுதுருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சில பேருக்கு நீங்கள் வந்து நம்பர் 6 இல்லைன்னா உங்கள் பர்சன் நம்பர் 6ல் பிறந்த ஒரு பர்சனாக வந்து இருந்திருப்பாங்க. இல்லைன்னா உங்கள் ரெண்டு பேரோட லைஃப் பாத் நம்பர் வந்து ஒரு 6ஆம் தேதியோ இல்லை 9ஆம் தேதியோ அந்த மாதிரி ஒரு லைஃப் பாத் இருக்கலாம், நம்பர் 6 ஒரு நம்பர் 9. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் மேபி நீங்கள் ஏதாவது ஒரு சில ஜூன் ஜூலை பார்னான ஒரு பர்சனாக இருந்திருப்பீங்க உங்களோட பர்சன், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மந்த்ல பிறந்த ஒரு பர்சனாக வந்து இருந்திருப்பீங்க. ஓகே, இப்போ சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ்மே வந்து இருக்கலாம். கனெக்ஷன்ஸில் தேர்ட் பார்ட்டியோட டிஸ்டர்பன்ஸுமே கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். ஏன்னா இந்த கனெக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு ரெட் ஃப்ளாக் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்குது. ஓகே, இந்த ரெட் ஃப்ளாக்ன்ற கேட்டகரியில் மட்டும் நான் ஒரு 3 திங்ஸ் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ரிலேஷன்ஷிப் பொதுவாகவே ஒரு 7 to 8 monthஸாகவே காமனாக பிரச்சனை வந்து இருந்திருக்கும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடைய இந்த ரிலேஷன்ஷிப் போயிருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ப்ராப்ளம் நம்ம வந்து பார்க்குறப்ப சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்திருக்கலாம். தேர்ட் நம்ம வந்து பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி உங்களோட பேரண்ட்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஸ்பெஷலி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மதர் இன்லாவோட பிரச்சனை கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த 3 விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்பை நிறையாவே அஃபெக்ட் பண்ணியிருக்கு, நிறையாவே வந்து பிளாக் பண்ணியிருக்கு இந்த கனெக்ஷன்ஸை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே என்னதான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருந்தாலும் நீங்களும் சரி உங்களோட பர்சனும் சரி ஸ்டில் அந்த லவ் வந்து நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸ்டில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு ஸ்கேலுக்கு தான் இங்கே வந்து போகுது.
இப்ப இந்த பெர்சன் இப்போதைக்கு வந்து எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே எடுக்காத மாரி தான் இங்க வந்து இருக்கும். கரண்ட்லயும் சரி, அண்ட் ஃபியூச்சர் வைஸ் நம்ம வந்து பார்த்தாலுமே, கொஞ்சம் இவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு டைம் எடுப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. பட் ஆனா இவங்க வந்து ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அதனால நீங்க வந்து எதுவும் பயப்பட தேவையில்ல. ஆ நான் என்ன சொல்றேன்னா, கரண்ட்டாவும் பார்க்குறப்ப பிரச்சனை இருக்கு. நியர் ஃபியூச்சர் அப்படிங்கிறப்போ ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் இல்லன்னா ஒரு 3 மந்த்ஸ்ல நம்ம வந்து பார்க்குறப்போ, இந்த சடனா இவங்க ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னா, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 2 டூ 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வேணா இவங்க கிட்ட வந்து நீங்க ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அந்த ஆக்ஷன்ஸ் அவங்க வந்து எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன்ஸா கண்டிப்பா வந்து இருக்கும். இவங்க வந்து இப்போதைக்கு இவங்க ஏன் எதுவுமே வந்து பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா, அதுல அவங்க ஃபேமிலியோட இன்வால்வ்மென்ட்டுமே இருக்கு அப்படின்றனால தான் அவங்க எதுவுமே வந்து செய்ய மாட்டேன்றாங்க. இவங்க கிட்ட வந்து பார்க்கும்போது இவங்களோட எனர்ஜி வைஸ் நம்ம எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கிட்ட வந்து பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும், சேர்ந்து வாழணும் அப்படின்ற எல்லா ஆசையுமே இந்த பெர்சனுக்கு வந்து இருக்கு. உங்கள ரொம்பவே வந்து மிஸ் பண்றாங்க. நீங்க இந்த பெர்சன மிஸ் பண்றதுக்கு மேல, இவங்க உங்கள ரொம்ப வந்து மிஸ் பண்றாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. நான் சொன்ன மாரி இவங்க ஆக்ஷன்ஸ் வந்து இப்போ நியர் ஃபியூச்சர்ல எந்த ஒரு ஆக்ஷனும் இருக்காது. ஃபியூச்சர்ல இவங்க ஆக்ஷன் எடுக்கலாம். அப்படி அவங்க எடுக்கும்போது லைக் ஐ திங்க் அவங்க ஃபேமிலில இப்ப இருக்க பிரச்சனை இருக்கு இல்லையா? எஸ்பெஷலி நான் சொன்ன மாரி இந்த மாரி ஃபாதர் இன் லா, மதர் இன் லா பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபியூச்சர நம்ம வந்து பார்க்குறப்போ, அவ்ளோ பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அவ்ளோ தொல்ல குடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆஃப்டர் ஒரு 3 டூ 4 மந்த்ஸ்க்கு அப்புறம். அந்த ரிலேஷன்ஷிப் உங்க பெர்சன் கூடயும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் அதே மாரி உங்க பெர்சனோட பேரண்ட்ஸ் கிட்டயும் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. இந்த கேட்டகரியில நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி, இப்ப நீங்க ஜஸ்ட் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட பெர்சன. அ பொதுவாவே அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு உங்கள பத்தி வந்து தெரியும். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது உங்கள பத்தின ஏதாவது ஒரு ஹிண்ட் இருக்கு. உங்கள பத்தி தெரியும் அப்படின்ற பட்சத்துல, ஆ ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அங்கேயுமே நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே, கொஞ்சம் அவங்களோட பேரண்ட்ஸ் உங்கள வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. உங்கள பத்தி வந்து கொஞ்சம் நெறைய தெரிஞ்சுப்பாங்க. உங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நெறையா வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ பேசிக்கா உங்களோட கேரக்டர் எப்படி? நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நீங்க என்ன செஞ்சுட்டுருக்கீங்க? உங்களோட லைஃப்ல நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? உங்களோட எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், உங்களோட கரியரா இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலி எல்லாமே அவங்க வந்து கண்டிப்பா அத பத்தி வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இது அவங்க வந்து தெரிஞ்சுட்டு அவங்க ப்ராப்ளம்லாம் எதுவும் பண்ண போறது கிடையாது. ஃபியூச்சர்ல ஆஃப்டர் ஒரு 3 டூ 4 மந்த்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் உங்கள பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. உங்கள பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷன்ஸ கேதர் பண்ணணும் அண்ட் அவ்வளோதான் இருக்கே தவிர்த்து, மத்தபடி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ கேதர் பண்றனால ப்ராப்ளம் எதுவுமே வந்து வரப்போறது கிடையாது. சிம்பிளா ஜஸ்ட் உங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி மட்டும் தான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இந்த பெர்சன் வந்து இவங்க கிட்ட கம்யூனிகேஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, கம்யூனிகேஷன்ஸ் நெறைய பேருக்கு வந்து இப்பயே கரண்ட்லி அவங்க உங்ககிட்ட வந்து பேசலாம். சில பேருக்கு வந்து பேசலாம். இன்னும் கான்டாக்ட்ல இல்ல. எதுவுமே வந்து பேசல. கனெக்ஷன் எதுவுமே இல்ல அப்டின்னா, ஸோ வித்தின் 2 மந்த்ஸ் டைம்க்குள்ள எப்பனாலுமே அவங்க உங்ககிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ 2 மந்த்ஸ்க்குள்ள அப்டிங்கிறப்போ, இந்த மந்த் ரீச் பண்ணலாம். நெக்ஸ்ட் மந்த் ரீச் பண்ணலாம். மேக்ஸ் டூ மேக்ஸ் 2 மந்த்ஸ்க்குள்ள இவங்க வந்து உங்கள்ட்ட வந்து ரீச் பண்ணுவாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. நெறைய பேர் இவங்கள வந்து நேர்ல போய் மீட் பண்றது, கம்யூனிகேட் பண்றது அந்த மாரி சில விஷயம் வந்து இருக்கும். நீங்க இந்த பெர்சன நேர்ல மீட் பண்ணும்போது, அந்த டே உங்களுக்கு ரொம்ப ஹேப்பியான ஒரு டேவா இருக்கும். ரொம்ப ஜாலியா வந்து அந்த பெர்சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இத்தன நாள் இதுக்காக வந்து வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க. இத்தன நாள் இவ்வளோ போராட்டமா உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த செப்பரேஷன்ஸா இருக்கட்டும், போயிட்டுருக்க இந்த டைம் பீரியட் ரொம்ப ஒரு 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 ஹார்டான ஒரு டைம் பீரியடா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ இப்படி இருக்க இந்த ஒரு டஃப்பான ஒரு சிச்சுவேஷன்ஸ் அந்த ஒன் டே நீங்க அந்த பெர்சன் கூட நீங்க ஹேப்பியா ஸ்பெண்ட் பண்ணும்போது, இத்தன நாள் இருந்த பெயின் எல்லாமே டிஸப்பியர் ஆயிரும். ஓகே. ஸோ அந்த அந்த பிரச்சனை, அந்த ப்ராப்ளம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து மறந்துரும். ஏன்னா இந்த இந்த ஒரு ஹேப்பியஸ்ட்டான ஒரு மூமெண்ட் உங்க லைஃப்ல நடக்க போகுது அப்படின்றனால. ஆ ஸோ மேக்ஸ் டூ மேக்ஸ் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, 2 மந்த்ஸ்க்குள்ள இவங்க உங்ககிட்ட டெஃபினட்டா வந்து ரீச் பண்ணுவாங்க. ரீச் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸ் டூ மேக்ஸ் இவங்க வந்து உங்கள மீட் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கொண்டு போவாங்க. ஸோ மீட் பண்ணி நீங்க அவங்க கிட்ட வந்து பேசும்போது, என்டையர் அந்த ஒன் டே கம்ப்ளீட்டா நீங்க இவங்க கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிளேஸஸ் நீங்க வந்து போறது, ஸோ அங்க ஏதாவது பேசுறது, இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி வந்து பேசுறது, அவங்களோட ஃபேமிலில கரண்ட்டா இப்ப என்ன போயிட்டுருக்கு, அண்ட் கண்டிப்பா உங்களோட ஃபேமிலி என்ன என்ன பண்றாங்க, உங்களோட ஃபேமிலில என்ன போயிட்டுருக்கு, ஸோ நீங்க என்ன மைண்ட் செட்ல வந்து இருக்கீங்க, உங்களுக்கு ஆக்சுவலா என்ன தாட் இருக்கு, உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, நீங்க என்ன மனநிலைமையில வந்து இருக்கீங்க அப்படின்றது எல்லாமே இந்த பெர்சன் கண்டிப்பா வந்து உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. கண்டிப்பா வந்து கேட்பாங்க. நீங்க எப்படி கோ த்ரூ ஆயிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா அவங்களுமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா கேட்பாங்க. அண்ட் அதே மாரி உங்களுக்கும் அந்த தாட் இருக்கும். லைக் இவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க
அப்படின்றது. ஸோ அதுவுமே அவங்க உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் கேசஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ, உங்களோட மனநலமா எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பெர்சனுக்கு கம்ப்ளீட்டா அந்த ஆர்வம் இருக்கு. ஏன்னா, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி கோ த்ரூ ஆயிருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்திருக்கு, அவங்க அத எப்படி சமாளிச்சிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவங்களோட லைஃப்ப பத்தி. ஸோ அப்போ ஆப்போசிட்ல இப்ப இருக்க இந்த உங்கள பத்தி தான் அவங்களுக்கு தாட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நீங்க என்ன சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. அண்ட் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்க்குறப்ப நீங்க கொஞ்சம் எமோஷனலான ஒரு பெர்சனா வந்து இருக்கீங்க. எய்தர் இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க ஒரு மேல் பெர்சனா இருந்தாலும் சரி, ஒரு ஃபீமேல் பெர்சனா இருந்தாலும் சரி, நீங்க ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டரா தான் வந்து நீங்க இருக்கீங்க. ஸோ இவ்ளோ நீங்க வந்து ஒரு சென்சிட்டிவா, இவ்வளோ எமோஷனலா இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, ஸோ அதனால தான் அவங்க அவ்ளோ எக்ஸைட்டடா வந்து இருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். கியூரியஸா இருக்காங்கன்னு சொல்லலாம். கியூரியஸா இருக்காங்க. லைக் தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன மாரி ஒரு சிச்சுவேஷன்ஸ ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. ஏன்னா சின்ன சின்ன விஷயம்னாலே நீங்க வந்து மேபி பயப்படலாம். அதுக்காக நீங்க கொஞ்சம் அதிகமாவே நீங்க வந்து ரியாக்ட் பண்ணலாம். பதட்டப்படலாம் நீங்க மேக்ஸிமம் ஓகேங்களா? ஸோ ரியாக்ஷன்ஸோட நீங்க சின்ன 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 விஷயமா இருந்தாலுமே அதுக்கு ரொம்ப நர்வஸ் ஆறது, சடனா பதட்டப்படுறது அந்த மாரி இருக்கிறப்போ, இப்ப இந்த பெர்சன் இவ்வளோ நாள் உங்ககிட்ட வந்து பேசாம இருக்கும்போது, இந்த இந்த சிச்சுவேஷன்ஸ நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாரி இந்த கனெக்ஷன்ஸ்ல கண்டிப்பா ரெட் ஃபிளாக்ஸ்ங்கிறது இருக்கு. இல்லாமலாம் வந்து கிடையாது. அந்த 3 ரெட் ஃபிளாக்ஸோட விஷயத்த நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆ பாஸ்ட்லயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே. நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, வென் கம்ஸ் டூ லைக் டெஃபினட்டா இங்க வந்து பார்க்குறப்போ, அகைன் திஸ் இஸ் அ கன்ஃபர்மேஷன். உங்களுக்கும் சரி, அந்த பெர்சனும் சரி 2 பேருமே ஒரு பேட் டைம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. எஸ்பெஷலி இந்த ரிலேஷன்ஷிப்னால ஒரு சில பிரச்சனைகள் பாஸ்ட்ல நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. கரண்ட்லி நம்ம வந்து பார்த்தாலுமே அந்த ஒரு சில இஷ்யூஸ் வந்து நீங்க 2 பேருமே தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு ஒருத்தர் மட்டும் தான் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கிடையாது. 2 பேரோட தரப்புலயும் நம்ம வந்து பார்க்குறப்போ, 2 பேருக்கும் அதே சேம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பெயின் தான் இங்க வந்து இருக்கு. ஓகேங்களா? 2 பேருமே அதே சேம் பெயின்ல தான் வந்து அந்த 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 வலியோட தான் 2 பேருமே வந்து கோ த்ரூ ஆயிட்டு இருக்கீங்க உங்களோட வாழ்க்கையில அப்படின்ற மாரி தான் இருக்கு. பட் நான் சொன்ன மாரி அந்த ஒரு ஹேப்பியான ஒரு மூமெண்ட்டுமே தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வரும். ஸோ அந்த ஒரு ஹேப்பியான ஒரு மூமெண்ட் நடக்கும்போது, அதுக்கப்புறம் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல சடனா அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ நீங்க வந்து பார்க்கலாம். இவ்ளோ நெகட்டிவா நடந்திருக்கு இல்லையா? இதுலருந்து அப்படியே ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்விட்ச் நீங்க இந்த கனெக்ஷன்ஸ்ல வந்து பார்ப்பீங்க. ஃபைனலா நம்ம இங்க வந்து பார்க்கும்போது அகெயின் மேபி லைக் ஐ டோன்ட் நோ நீங்க அவங்களோட பெர்சன் ஏதாவது சென்னை அந்த மாதிரி பிளேசஸ்ல இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் சம்திங் ரிலேட்டட் டு த பீச், சம்திங் ரிலேட்டட் டு த லைக் வாட்டர் கைண்ட் ஆஃப் பிளேசஸ் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ எய்தர் உங்களுக்கும் இடம் அவங்களோட பெர்சனுக்கும் ஏன்னா இங்க வந்து வாட்டர் எலிமெண்ட்டோட எனர்ஜிஸ் ரொம்ப ப்ரெசென்டபிளா இருக்கு. மீனராசி, கடகராசி, விருச்சிக ராசியோட எனர்ஜிஸ்மே ரொம்ப ப்ரெசென்டபிளா இருக்கு. நீங்க அவங்களோட பெர்சன் அந்த ஜோடியாக் சைன்ல வந்து இருக்கலாம். அண்ட் அந்த ராசியில பிறந்த ஒரு பர்சனா நீங்க வந்து இருந்திருப்பீங்க. அண்ட் பொதுவா இல்லனா நீங்க உங்களோட பெர்சன் யாருக்கும் வந்து இந்த மாதிரி கடல் சார்ந்த பிளேசஸ்ல வந்து உட்கார்ந்து பேசுறது, அது பொதுவாவே நிறைய பேருக்கு அந்த நேச்சர்லாம் வந்து பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்ல உட்கார்ந்து மனம் விட்டு வந்து பேசுறது வந்து மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ அதனால என்னவோ நீங்க மீட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு லொகேஷனும் இவங்க வந்து சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ வென் கம்ஸ் டு இந்த மாதிரி லைக் கடலோர சைட்ல வந்து உட்காந்து பேசுற பீச்ல அந்த மாதிரி உட்காந்து பேசுவாங்க இல்லையா? ஸோ அந்த நேச்சர் வென் கம்ஸ் டு நேச்சர் வைஸ் நம்ம வந்து பேசும்போது நம்ம மனமே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு அமைதியா பீஸ்ஃபுல்லா நம்ம அந்த டைம்ல வந்து இருப்போம். கொஞ்சம் காம் டவுனா அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். பேலன்ஸ்டான ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து லைக் ஆக்சுவலா நம்ம என்ன ஃபீல் பண்றோம், அப்படி இன்டென்ஷன் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இல் பி லைக் சோ குட். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ மேக்ஸிமம் நீங்க அந்த மாதிரி கூட அவங்கள மீட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸுமே இங்க வந்து இருக்கும். ஃபைனலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ லைக் திஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மெசேஜஸ் ஆக்சுவலா. நான் சொன்ன மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி வென் கம்ஸ் டு மதர் இன் லா இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அது இனிமே அந்த அந்த இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் குறையுவாங்க. பயப்படணுன்ற அவசியம் இல்லை. அவங்க தரப்புல வந்து டேரக்டா அவங்கள வந்து திட்டுறதோ லைக் அவங்க சைட்ல இருந்து ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்றதோ ரூடா பிஹேவ் பண்றதோ அந்த மாதிரி எதுவுமே அவ்வளோ டாக்ஸிக்கா அங்க வந்து இருக்காது. சில சில விஷயத்துல அவங்களுமே வந்து புரிஞ்சுப்பாங்க, விட்டு கொடுத்து போவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ப்ராப்ளம் கொஞ்சம் வந்து செட்டில் டவுன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறப்ப அகைன் அண்ட் அகைன் ஐ கேன் சி தட் அந்த ஒரு பீச் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் நான் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த பர்சன் கூட நீங்கள் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டைம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அந்த டேல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சாப்பிட்றது, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் அவங்க கூட வந்து பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு டைமாக தான் இங்கே வந்து இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து அவுட்டோரோட மீட்டிங்காக தான் இங்கே வந்து இருக்கும். வெளியில தான் கம்ப்ளீட்டாக வந்து இருப்பீங்க. வெளியில் போகிறது சுற்றுறது அந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். ஸோ அவுட்டோர் மீட்டிங் தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் இதுக்குரிய கைடன்ஸ்மே நம்ம
நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா நெறைய பாசிட்டிவான ஒரு சில விஷயம் கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அன்ஃபோல்ட் ஆகும். நீங்க எதிர்பார்க்குற மாரி மேரிட்டலோட விஷயத்துலயுமே, மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்லயுமே நெறைய அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கண்டிப்பா வரும். இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ, இப்போ ஆஃப்டர் நான் சொன்ன மாரி ஒரு 3 to 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் நல்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல வரும். அத நீங்க கண்டிப்பா வந்து பார்ப்பீங்க. அந்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருக்கும். ஓகே. ஸோ ஃபைனலா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பியூட்டிஃபுல் கெமிஸ்ட்ரி. வி கெட் அ பியூட்டிஃபுல் மெசேஜஸ் லைக் கெமிஸ்ட்ரி. ஓகே. கிரேட். ஸோ நான் சொன்ன மாரி தான் லைக் இந்த பெர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து கண்டிப்பா வரும். திஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன். நம்ம டேரோல பார்த்த மாரி ஆரக்கிள், ஏஞ்சல் ஆரக்கிள்ஸ்லயும் நம்ம வந்து பார்க்குறப்போ ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜஸா வந்திருக்கு. ஸோ டிவைனோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பா இந்த கனெக்ஷன்ஸ்ல வந்து இருக்கும். யூ கேன் see that டிவைனோட எனர்ஜீஸ், ஏஞ்சல்ஸோட எனர்ஜீஸ் நம்ம இங்க வந்து பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு டிவைன் ரீயூனியன் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன் இந்த கனெக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு. நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. பட் எனிவேஸ் இது ஒர்த் வெயிட்டிங் தான் இந்த கனெக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு. ஸோ நிறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ், நிறைய பிளெஸிங்ஸான ஒரு டைம் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த கனெக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு. உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் நடுவில் இன்னும் உங்களோட பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மீட் பண்ணுறது, கம்யூனிகேட் பண்ணுறது, இன்னும் இந்த பாண்டை வந்து எவ்வளோக்குள்ள ஸ்ட்ராங் ஆக்க முடியுமோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் இருக்கும். ஹாப்பியான ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் இந்த பர்சன் கூட வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறப்போ நான் சொன்ன எக்ஸாக்டான சேம் மெசேஜஸ் தான் இங்கே வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணுவீங்க அண்ட் அவங்களுமே உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க. இவ்வளோ கேப் இருந்திருக்க இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஆப்போசிட் பர்சன் அவங்க லைஃப்ல என்ன போயிருக்கு, உங்க லைஃப்ல என்ன இருக்கு அப்படின்ற அந்த ஃபுல் கம்பேரிசன், அந்த கம்ப்ளீட் என்டையர் ஸ்டோரியுமே உங்களுக்கு வந்து தெரிய வரும். அந்த டேல அவங்கள மீட் பண்ணும்போது தே வில் பி எக்ஸ்டெண்ட். எதுவுமே அவங்க வந்து மறைக்க போறது கிடையாது. எல்லாத்தையும் அவங்க கம்ப்ளீட்டா வந்து அந்த டேல எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துருவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஸோ ஃபைனலி வி கெட் அ வெரி பியூட்டிஃபுல் மெசேஜஸ். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே வந்து என்னன்னா ஏஞ்சலோட பிளெஸிங்ஸ் தான் இங்கே நான் வந்து பார்க்குறது. அது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஸோ திஸ் அகெயின் டிவைன் ரீயூனியனான ஒரு மெசேஜஸ் தான் இங்கே நான் வந்து பார்க்குறேன். மேபி நீங்கள் 111 11 பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக வந்திருப்பீங்க. சில பேர் மேபி 222 333 999 அந்த மாதிரி நம்பர் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கன்ஃபர்மேஷன். அது உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சைன் தான். உங்களோட கனெக்ஷன்ஸில் நீங்கள் திருப்பி வந்து ரீயூனிட் ஆக போகிறீங்க அப்படின்ற அந்த ஒரு சைனை குறிக்கிற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போப்பெல்லாம் அந்த நம்பர்ஸ் நீங்கள் வந்து பார்க்குறீங்களோ ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லபடியாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திருப்பி பழையபடி நல்லபடியாக க்ரோ ஆகணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் ப்ரே ஃபார் இட். ஸோ there is a lot of beautiful changes are upcoming டைம்ல there is a lot of beautiful changes are coming. ஸோ ஐ ஹோப் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நீங்கள் பிடிச்சிருக்கும், ரெசிடெண்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த நீங்கள் பிடிச்சிருக்கு, ரெசிடெண்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லெக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் as well as என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்கள் வந்து கொடுங்க. டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட ஹெல்ப் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் தட். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டர்னிங் பிடிக்கும் அப்படின்னாலுமே ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் மை சேனல் டு தெம். அண்ட் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்க லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். அண்ட் கைஸ் இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டேரோடிங் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் ஆக தான் செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் டூ ஃபாலோ தட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கும்போது ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ண நினைக்கிறீங்க, இமீடியட்டாக நீங்கள் வந்து உங்களோட ரீடிங்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் எய்தர் ரீச் அவுட் என்னோட வாட்ஸ்அப், என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் எஸ்பெஷலி when it comes to ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க, ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து க்யூர் பண்ண நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு சில பிளாக்கேஜஸ் இருக்குது, ஏதாவது ஒரு சில பிளாக் மேஜிக் இஷ்யூஸ் இருக்குது, தேர்ட் பார்ட்டினால ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலுமே ஸோ நம்ம வந்து ப்ரேயர்ஸ் அண்ட் லவ்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ண தான் செய்யணும். ஸோ உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் டெஃபினட்டாக என்னோட வாட்ஸ்அப், என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே when it comes to career whatever the thing, ஓகேங்களா? ஸோ அதுக்குமே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னாலுமே யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எதிர வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், நான் அகைன் அதை நான் சொல்லுவேன், உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் சில என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்கள் வந்து கொடுங்க. அண்ட் ஸோ see you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.